நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்ததும் உலகமே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது அதுதான். என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல எல்லா மாசமுமே எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் கூட ஒருத்தர் வந்து கட்டாயமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கான வாய்ப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா அவங்களுக்கான வாய்ப்பு 25% தான். அதாவது நீங்கள் 4 மாதம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவாக காமிக்குதுன்னா உடனே இடிஞ்சு போய் அழுக வேண்டியதில்லை. ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு வாரம் கழிச்சு திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து உங்களுடைய பீரியட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னா பிளட்டில் வந்து ப்ரெக்னென்சி இருக்கான்னு பார்க்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் கூட நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நெகட்டிவாக வருதுன்னா பொறுமையாக இருங்க, திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அதில் கூட பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.